Viewers, welcome to Vijay's Movie Talk and welcome to another video. So, in the video, நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா, of course ஒரு பழைய படம் தான். பழையனா ரொம்ப பழசு இல்ல. இப்ப வந்த படம் தான் வெச்சுக்கங்களேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல 1.5 மாசத்துக்கு முன்னாடியோ. பட் அந்த படத்தை பத்தி நான் ரிவ்யூ கூட போடல. ஆனா இப்ப அத பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன்னு தான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, த்ரிஷா அவர்களுடைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளா பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின விஷயங்கள் த்ரிஷா அவர்கள் வந்து வேறு ஏதாவது கான்ட்ரவர்சிஸ் இருக்கா அப்படின்லாம் நம்ம சும்மா சர்ச் பண்ணும்போது இந்த படத்தை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டதாகவும் திருப்பி அவங்களுக்கு அது பேக்ஃபயர் ஆனதுனால அந்த ட்வீட்டை வந்து டெலீட் பண்ணிட்டதாகவும் ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். ஸோ அதை படித்தோன்னே இந்த படத்தை பற்றி என்னெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு படம், ஓகேங்களா? அதாவது ஒரு தந்தையின் மகனோட பாசத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் அதை அந்த டைரக்டர் எப்படி சொல்லியிருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பைத்தியக்காரனை படத்தில் ஹீரோவாக வச்சோம்னா அந்த படம் எப்படி இருக்கும், ஆனால் அந்த படத்தை நம்ம வந்து அந்த பைத்தியக்காரன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு நினச்சி பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. பட் இந்த படத்தை இப்போ பேசுறதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கெல்லாம் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காத நம் மக்கள் லியோ மாதிரி படத்துக்கு வந்து அவ்வளோ எதிர்ப்பு. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 விஷயம் தான். ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, உடனே ராஜேஸ்வரி அக்கா தேஜகன் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ட்ரெய்லரில் ஒரு வார்த்தை விட்டாப்புல உடனே அதுக்கும் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த படத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா இந்த படத்தை எப்படி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண விட்டாங்க அப்படின்றதுலாம் எனக்கு கேள்விப்படி தான் இருக்குது. சரி, கொஞ்சம் டீட்டெயிலாக அப்படி என்ன தானே இந்த படத்தில் இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். அப்படியே கம்பேரிட்டிவ்லேயும் லியோலையும் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆகணும். அண்ட் கமெண்ட்டை போட்டுருங்க. சரி, அனிமல் படம். அனிமல் படத்தில் ஒரு அப்பாவுடைய அப்பா மேலே அவ்வளோ வெறி பையனுக்கு, அந்த அளவுக்கு பாசமாக இருப்பான். ஏன் இருக்கான், எதுக்கு இருக்கான்னு கடைசி வரைக்கும் நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இருக்கான். ஸோ எந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அப்பா எந்த கையில் பிடிச்சிக்கிட்டு ஒன்றுக்கு போவார் அப்படின்றத முதற்கொண்டு நோட் பண்ணி ரொம்ப மைண்டில் வச்சுருக்க ஒரு பையனாக தான் வந்து ரன்பீர் வந்து இந்த படத்தில் இருப்பாப்புல. ஸோ இந்த படமே பார்த்தீங்கன்னாவே என்னதானா அந்த டைரக்டர் நீ சொல்ல வர, அப்பா அம்மா பாசத்தை சொல்ல வரியா இல்லை பிஸ்னஸ் மேன்? ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக அந்த படத்தில் காட்டுவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பிஸ்னஸ் அழிக்கிறதுக்குன்னு ஒரு அதான் அவங்க சொந்தத்தில் இருக்க ஒரு பெரியப்பா வகை சித்தப்பா அந்த மாதிரி வகையில் ஒருத்தர் இருப்பான், ஓகேங்களா? அவங்க தான் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்ணை தூக்கி தான் சுற்றிட்டு திரிவாங்க. இவங்க டெரரிஸ்டா இல்லை பிஸ்னஸ் பர்சனா அப்படின்னே நமக்கு தெரியாது. படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு சொல்லிட்டு இருப்போம், பெண்களை வந்து இழிவுபடுத்துகிறாங்க, பெண்களை வந்து யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு. இந்த படத்தில் கேவலப்படுத்துன மாதிரி வேறு எந்த படத்தையும் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ரீசெண்டாக பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ஒரு பொண்ணை வந்து பெண்களை வந்து கேவலப்படுத்தியிருப்பார் அந்த டைரக்டர். அது எல்லா சீன்லையுமே இருக்கும். அதாவது தான் விரும்புகிற பொண்ணு வந்து ஒரு ஆல்ஃபா மேல்னு ஒரு டேர்ம் ஒன்று வச்சுருக்காங்க இதில். அது என்னடா அந்த ஆல்ஃபா மேல்? அது ஆல்ஃபா மேல்னா அவர் தான் வந்து வேட்டையாடி, அதான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேட்டையாடி யார் வந்து கறி கொண்டு வந்து கொடுக்குறானோ, யார் பெரிய மிருகத்தை வேட்டையாடனோ அவன் தான் வந்து ஆண் மகன் அப்படின்றது. அதுக்கப்புறமா தான் மற்றவங்களாம் அப்படின்ற மாதிரி கணக்கு. ஸோ அதில் நீ யாரம்மா கல்யாணம் பண்ணி, பாவம் கல்யாணம் பண்ணிக்கு போகிற இந்த பொண்ணை பிடிச்சி ஸ்கூல் டேஸில் பார்த்து பிடிச்சிருக்கும் போல இருக்குது. கடைசி நேரத்தில் வந்து இவன் கூட வந்திருக்கும். அதுலேயும் வந்து ஒரு என்ன ரீசன் சொல்லுவாப்புலன்னா, பெண் உனக்கு வந்து இடுப்பு பெருசாக இருக்க பெண்களுக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி சொல்லி தான் ப்ரப்போஸ் பண்ணுவார். அந்த பொண்ணு விழுந்துடும். டேய், நாங்களே தான் பசங்களாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, எவனாவது போய் இடுப்பு பெருசாக இருக்குன்னு சொன்னால் செருப்பகட்டி அடிப்பாங்க, அது மட்டும் உறுதி. ஆனால் இவனுக்கு மட்டும் எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை பணக்கார விட்டு பையன் விழுந்திருக்கும் போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிருவார். கல்யாணம்லாம் முடிச்சுட்டு மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் பண்ணுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணுவார். நினச்ச நேரத்தில் இந்த நம்ம செக்ஸாலஜி டாக்டர் தான் சொல்லுவார், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா நீங்கள் ரூமில் பண்ணுங்கள், கிச்சனில் பண்ணுங்கள், ஹாலில் பண்ணுங்கள், யாருமே இல்லை மொட்டை மாடியில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்பா பேச்சை கேட்காம வீட்டு விட்டு போயிடுவார். ஓகே, பொண்ணையும் ஏற்றுக்காம 2 பேரும் ஏற்றுக்காம விட்டுட்டு போயிடுவாங்கன்னு வச்சுங்க. ஆனால் போனாலும் சார் வந்து கோடீஸ்வரர் விட்டு பிள்ளை, அதனால் வந்து தனி ஃப்ளைட்டு, தனி ஹெலிகாப்டரு, தனி ஊர், என்னத்தையும் வச்சுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி படம் ஃபுல்லாக அப்படி ஸ்டார்டிங்கில்
ஒரு பெண்ணை வந்து போக பொருளாகவே காமிச்சிருப்பாங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவோட புருஷனை வந்து கொன்றுவான். கொன்னுட்டு வந்து கேட்பான், உனக்கு என்ன 39 வயசு தானே ஆகுது, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அக்காவுக்கு பற்றி சொல்லுவான். அதே ஒரு சீனில் என்ன பண்ணுவான், இவன் வந்து இல்லைன்னு கொல்ல போறேன்னு சொல்லிட்டு போகும்போது நீ யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு ராஷ்மிகா மந்தனாகிட்ட சொல்லுவான். அந்த பொண்ணை வந்து எப்படி சொல்லுவான், ஒரு சைடு வந்து மென்டல் டார்ச்சரும் கொடுப்பான், அதுக்கப்புறம் போய் காலில் விழுந்து கதறி ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வல்காரிட்டி, பெண்களை வந்து அபியூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இவன் தான் எப்படி இருக்கான்னு பார்த்தா வில்லன் கேரக்டர் வந்து அது அப்படியே ஆப்போசிட். அவனுடைய தம்பி ஒருத்தன் வந்து செத்து போயிடுவான், வீரம் தான் கொண்டிருப்பான்னு வச்சுக்க. அவனு கொண்டதுக்கு சொல்ல வந்தவனுக்கு பிடிச்சி கொண்டிருப்பான் அந்த பரதேசி. கொன்ன கையோட அப்போதான் கல்யாணம் முடிச்சு நின்றுட்டு இருப்பான் அவன். அது கல்யாணம் முடிச்சு கொன்ன அந்த நிமிஷத்துலேயே வந்து ஒரு அப்படியே பாஞ்சிருவாரு பொண்ணு மேலே. அப்படியே சுற்றி 20 பேர் 30 பேர் நிற்பாங்க. அட பாருங்க, ஐயோ. அப்போ இதெல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து வயிற்றுக்காரத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான் படம் ஃபுல்லாகவே. அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வில்லனை வந்து இவர் ஹீரோ கொன்றுவாப்புல, அவர் இன்னொரு தம்பி ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து இவனை விட கொடூரமாக ரத்தமெல்லாம் தெறிக்க கொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் என்ன பண்ணுவான் வந்துட்டு அவங்க அன்னிக்காரியை பார்த்துட்டு, இனிமேல் நான் உனக்கும் குழந்தைக்கு நான் தான் பாதுகாப்பு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்றோடனே அதுவும் சரிட்டுரும், வேறு வழி இல்லை, இல்லைன்னா கொண்டுருவாங்களே. ஸோ உறவு முறையில் கூட இப்படி நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி புது கலாச்சாரத்தை வந்து கிரியேட் பண்ணுறாப்புல நம்ம சந்தீப் பங்காரெட்டி. ஸோ இங்கே என்ன மேட்டர்னா, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்தில் அவ்வளோ வன்முறை இருக்குது, அவ்வளோ வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துகிறமான பல சீன்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு பொண்ணு, அதாவது இன்னொரு அப்பா மேலே எந்த அளவுக்கு பாசம்னா, ஒரு பொண்ணை வந்து கர்ப்பமாக்குற அளவுக்கு பாசம். அந்த பொண்ணுகிட்ட உண்மையை வாங்கணுமா, அதனால் அந்த பொண்ணை கர்ப்பமாக்குவானா. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்போ அப்பா மேலே பாசம் இருக்கிறதுனால அவர் வந்து பல 100 பேரை கொள்ளுவார், இஷ்டத்துக்கு அவங்க கூட வேணா படுப்பார், எந்த பொண்ணை வேணா கெடுப்பார், எல்லாமே பண்ணுவார். கேட்டால் எங்கள் அப்பா மேலே பாசம், ஆனால் நல்ல பாசம்டா அவங்க பாசம். ஸோ இதை வந்து நம்ம மக்கள் வந்து அலோவ் பண்ணுவாங்க, இதை வந்து நம்ம பார்க்கலாம். பட் இதே இங்கிட்டு நீங்கள் லியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், 2 ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டில் கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற வரிகள் சடன்னு போயிருக்கும். ஆனால் அந்த ராஜேஸ்வரி அம்மா வாயை திறக்கல அப்படின்னா அந்த பாட்டில் என்ன இருக்குன்னு யாருமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதை திறந்து அதுக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கி சென்சார் போர்டு வரைக்கும் போய் லெட்டர் எழுதுன ராஜேஸ்வரி நீங்கள். அதுக்கப்புறமா டீசரில் ஒரு வாரத்தையே விட்டுட்டாப்லையாம்பா டேவிட் புள்ள அப்படின்னு ஓடனே எல்லா மீடியாக்காரங்களும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயவர்கள் இப்படி பேசலாமா, விஜயவர்கள் அப்படி பேசலாமா. படத்தில் ஒரு லிப்கிஸ் சீன் வந்துருச்சு. இந்த சீன் இதில் தேவையா? டேய், அனிமல் போய் பாருங்கடா. ஒரு அனிமல் எப்படி இருக்குமோ, அனிமலோடைய மைண்ட் செட் என்ன, அதுக்கு வந்து காமம்னு ஒன்று வந்துச்சுன்னா இடம் பொருள் ஏவெல்லாம் கிடையாது, கண்ட இடத்துல பாஞ்சிரும். ஸோ அந்த ஒரு அப்படியே கான்செப்டை அந்த படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. அதை நீங்கள் கொண்டாடுறீங்க, அதை தலையில் வச்சு தூங்கி வச்சு கொண்டாடுறீங்க. இதுக்கு எந்த ஒரு பெண் சமூகமோ பெண்கள் மத்தியில் ஒரு சலசலப்போ சஞ்சலமோ பெருசாக வரல. கேட்டால் கல்ட்டுன்னுருவாங்க. என்னடா கல்ட்டு, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி படங்கள்லாம் வரலாம். கேட்டால் உடனே ஹிந்தி படம்ன்றவாங்க. ஹிந்தி படம் தானே, தமிழ் டப்பிங்கில் தானே வருது, எங்கே போனீங்க, ஏன் கேட்கல? ஸோ இந்த விஷயத்தில் கூட த்ரிஷா அவர்கள் ட்வீட் போட்டதாக சொல்லிவிட்டு அதை டெலீட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. பட் உண்மையாலே த்ரிஷா அவர்கள் தான் ட்வீட் போட்டாங்களா இல்லையா அப்படின்றதுக்கான முகாந்திரம் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோயினோட ஃபோட்டோ எடுத்து வச்சு நிறையா ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறதுலாம் இருக்கலாம். ஸோ அந்த ட்வீட் ஒருவேளை த்ரிஷா அவர்கள் போடாமல் வேறு யாராவது போட்டிருந்து அது வந்து திருப்பி ஒரு பெரிய லெவலில் இஷ்யூ ஆகும்போது த்ரிஷா அவர்கள் அவங்க மேலே ஒரு சைபர் கிரைம் கேஸ் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், எவன் போட்டாலும் அவனுக்கு ட்வீட் வந்து லாடம் கட்டிடுவாங்க. ஸோ அதனால் அது தெரிஞ்சு கூட எடுத்துருக்கலாம். இல்லை ஒருவேளை த்ரிஷா அவர்களே போட்டு ஐயா நம்ம வேறு எதுக்குள்ள தேவையில்லாமல் இப்போ தான் மன்சூர் அலிக்கான பிரச்சனை முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அதுக்குள்ள இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு த்ரிஷா அவர்கள் கூட அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது டெலீட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அவங்க போடாமல் இருந்திருந்தாலும் சரி, இல்லை அவங்க போட்டிருந்தாலும் அவங்களோட ஒப்பீனியனை கூட நம்ம எடுத்துக்கிட்டாலும், ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை ஆதரிக்கிற சமூகம் ஒரே மற்ற ஹீரோஸ், அதாவது தன்னுடைய ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு படம் எடுத்து நடித்து வரும்போது அதை வந்து ஆதரிக்கிறதும் கிடையாது, அதை வந்து மொத்தமாக போட்டு
நாசம் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதுதான் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து உடன்பாடாக இல்லை. ஸோ அதனால தான் சொன்னேன், அனிமல் விஸ் லியோன்னு பார்த்தோம்னா லியோவில் படம் ஃபுல்லாக வன்முறை மீன்ஸ் ஆக்ஷன் இருந்துச்சு. ஓகேங்களா, படத்தில் வந்து ஃபைட்டு சண்டை இருந்துச்சு, ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருந்தால் கூட இந்த அனிமல் படத்தில் காட்டுற மாதிரி ரத்தம் தெரிக்கிற காட்சிகளை சென்சாரில் வந்து கட் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஃபைட்டை தான் காமிச்சிருந்துருப்பாங்க. பட் இந்த படத்தில் அப்படியே ரத்தம் பீச்சிட்டு அடிக்கும். அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா குளிச்சுட்டு வந்து நிற்கிற மாதிரி நிற்பான் அவன் ஹீரோ. ரன்வீர் கபூரோட இன்னொரு வெர்ஷன் இதில் வேற டு பி கண்டினியூ வேற 2வது பார்ட்டுக்கார போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டே இந்த லட்சத்தில் இருக்குது, 2வது பார்ட்டு இதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் சார் வந்து கல்ட்டு மூவியாக இல்லாமல் அடல்ட் மூவியாக எடுப்பாரோ என்னமோ யாருக்கு தெரியும். பசங்களுக்கு கொண்டாட்டம் தான் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. பட் பொதுவாக பேசுகிறவங்க இந்த மாதிரி படத்தை வந்து எதுவும் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னும் போது தான் ஒரு சில நேரத்தில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனியோ இந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டாடுற மக்கள் மற்ற படத்தை வந்து மட்டப்படுத்தி பேசுறதுல நியாயம் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறது தான் இந்த வீடியோ. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் ஏன் நம்ம த்ரிஷா அவர்களை பற்றி பேசணுன்னே, அஃப்கோர்ஸ் த்ரிஷா அவர்களை பற்றி ஆல்ரெடி இப்போ கான்ட்ரவர்சி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது அவங்களும் ஒரு வேலை ட்வீட் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க, ஏற்கனவே உங்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க, அடுத்து வேறு ஏதாவது திருப்பியும் இதே மாதிரி மாட்டிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வச்சு செய்வாங்க. அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணுன்றதுக்காக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் தளபதியோட லேயா போட தான் நமக்கு பெஸ்ட்டு, அனிமல் போகிற இருக்கிறதுலே ஒஸ்ட்டு. தூக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம கோட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். வாங்க போகலாம். பை.